அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வல்லம் தந்த வல்லவன் மேக்ஸ் டெஸ்ட் சீரீஸ்ல டெஸ்ட் நம்பர் 1க்கான டிஸ்கஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். டெஸ்ட் நம்பர் 1ஓட சிலபஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சுருக்குக டாபிக்ல 25 கொஸ்டினும் கோடிங் அண்டு டீகோடிங் இந்த டாபிக்ல 15 கொஸ்டினும் மொத்தம் 40 கொஸ்டின் கேட்டிருக்கோம். சரிங்களா? கோடிங் டீகோடிங் அப்படிங்கிறது நமக்கு டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னா இதில் ப்ரீவியஸ் இயரில் நிறையா சம்ஸ் நம்ம கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ டிஎன்பிஎஸ்சியில் சிலபஸ் புதுசாக மாற்றிருக்காங்க. என்ன அப்படின்னா ஆப்டிடியூட்ல இருந்து 15 கொஸ்டினும் ரீசனிங் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து 10 கொஸ்டின் நம்ம கேட்க போறாங்க. சரிங்களா? டோட்டலா 25 கொஸ்டின். நம்ம டெஸ்ட் சிலபஸ் போடும் போது நம்ம சிலபஸ்ல பாத்தீங்கன்னா ரீசனிங்ல கொஞ்சம் டாபிக் நம்ம கொடுத்துருப்போம். இதெல்லாம் எப்படி என்ன அடிப்படையில எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்த ரீசனிங் டாபிக்ல ப்ரீவியஸ் இயர்ல என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அதை கனெக்ட் பண்ணி அந்த டாபிக்லாம் நம்ம இதில் எடுத்து போட்டிருக்கோம். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு கொஸ்டினா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, x plus 1 by x equal to 9 எனில் x square plus 1 by x square இன் மதிப்பு என்ன? சரிங்களா? இதை ரெண்டு விதமா நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஃபார்முலா படி நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா, எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலானா a plus b the whole square equal to a square plus b square plus 2ab. இப்போ நமக்கு சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா x plus 1 by x the whole square. அப்போ என்ன வரும்னா x square, a இருக்க இடத்துல x இருக்கு, b இருக்க இடத்துல 1 by x. அதை அப்படியே இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணால் என்ன வரும்னா x square by 1 by x square plus 2 into x into 1 by x. அப்போ இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் கேன்சல் ஆயிரும். இந்த இது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9 the whole square x square plus 1 by x square plus 2. சரிங்களா? இதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 81. இந்த ப்ளஸ் 2 இந்த பக்கம் வந்தால் -2 ஈக்குவல் டு 1 by x square plus x square. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 79 வரும். இந்த மாடல் வந்து என்ன அப்படின்னா நம்ம ஃபார்முலா படி போகிறது. சரிங்களா? ஷார்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ x plus 1 by x கொடுக்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா x square plus 1 by x square கேட்குறாங்க. ஷார்ட்டாக எப்படி பண்ணலாம்னா, என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் பண்ணிட்டு இங்கே என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைன். ப்ளஸ்னா மைனஸு, மைனஸ்னா ப்ளஸ். அப்போ நமக்கு ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, அப்போ ஆப்போசிட் சைன் எடுத்தால் மைனஸ் வரும். ஸ்கொயர்னு கேட்குறதுனால இங்கே 2 போட்டிருக்கேன். அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 81 minus 2 ஆன்சரு 79 வரும். சரிங்களா? அப்போ சி ஆப்ஷன் கரெக்டு. இந்த மாடல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா நம்ம இதை ஷார்ட்டாக போட்டு போயிடலாம். டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வேணா இந்த எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சரு சி ஆப்ஷன். செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன அப்படின்னா, கோடிங் டீகோடிங்ல ஒரு டாபிக் கொடுத்துருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 96 C3 ஈக்குவல் டு 32, 288 C8 ஈக்குவல் டு 36 எனில் 408 CR இதோட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சம்ல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 96 இந்த சியை எதா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா டிவிஷனா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை டிவைட் பண்ணால் என்ன வரும் 32. அதே மாதிரி 288 8ஆல் டிவைட் பண்ணால் என்ன வரும் 3 24, மிச்சம் ஒரு 4 48, 6 8 48. அப்போ இங்கே என்ன வரும் 408 6ஆல் டிவைட் பண்ண என்ன வரும் 6 6 36, மிச்சம் ஒரு 4 48, 8 6 48. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா சி ஆப்ஷன் கரெக்டாக வரும். சரிங்களா? அடுத்து மூணாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின் வந்து என்னன்னா அடுக்குகளும் அடிமானமும் அந்த டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். சரிங்களா? 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஒரு சம் இருக்கும். ரூட் எக்ஸ் பவர் என்ன இருந்துச்சுன்னா இதை ரூட் இல்லாமல் எழுதணும்னா எப்படி எழுதிக்கலாம்னா எக்ஸ் பவர் 1 by இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே இங்கே போட்டுருணும். சரிங்களா? ரூட் இல்லாமல் எழுதணும்னா இந்த மாதிரி எழுதணும். இப்போ இந்த சம் பாருங்களேன். இதுக்கு என்ன பண்ணலாம் 3 பவர் n. இங்கே எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்னா 2 இருக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன வரும்னா 1/2. இங்கே வந்து 720
29 2 இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. இந்த ஃபார்முலா ஒன்று படிச்சிருப்போம். a பவர் m அதுக்கு பவரில் n இருந்துச்சுன்னா ஆன்சர் என்ன வரும்னா a பவர் m இன்ட்டு n வரும். அப்போ இங்கே எனக்கு என்ன வரும் 3 பவர் n/2 வரும் ஈக்குவல் டு இந்த இதில் பாருங்களேன் இது 3 பவர் சம்திங் இருக்கிறதுனால இந்த 729ஐயும் 3 பவர் சம்திங் எழுத முடியுமான்னு பாருங்க. அதுக்கு இந்த மாதிரி போட்டு பாருங்க. 729 மூணாம் வாய்ப்பாடு போங்களேன். மூணாம் வாய்ப்பாடு போட்டால் என்ன வரும் 2 6 மிச்சம் ஒரு 1 12 4 3 12 அடுத்து 3 3 9 அடுத்து திருப்பி மூணாம் வாய்ப்பாடு போட்டால் 8 3 24 4 3 3 அடுத்து 9ஆம் வாய்ப்பாடு டைரெக்டாக போடுவோம் 1 மிச்சம் 1. அப்போ 729 எப்படி பிரிச்சிருக்கோம்னா 3 இன்ட்டு 3 இன்ட்டு இந்த 9 எப்படி எழுதிக்கலாம் 3 இன்ட்டு 3 அதே மாதிரி இந்த 9 எப்படி எழுதிக்கலாம் 3 இன்ட்டு 3. அப்போ 3 பவர் மொத்தமாக எத்தனை 3 இருக்கு 2 4 6 இருக்குச்சுங்களா. அப்போ 3 பவர் 6. அப்போ இந்த 729 போல நான் என்ன போடுறேன் அப்படின்னா 3 பவர் 6 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் சரிங்களா. இப்போ பேஸ் 1 போல இருந்துச்சுன்னா நமக்கு பவர் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்ன வரும்னா n/2 ஈக்குவல் டு 6 2 இந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ n வந்து என்ன வரும்னா 12ன்னு வரும் சரிங்களா. அப்போ இந்த மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி ஆப்ஷன் வரும் சரிங்களா. இந்த மாடலில் ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா. அடுத்து நாலாவது கொஸ்டின். நாலாவது கொஸ்டின் வந்து கோடிங் டிகோடிங்ல ஒரு குறிப்பிட்ட மொழியில் இன்ட்ரெஸ்ட் என்பதை இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா ரிமெம்பர் என்பதை எவ்வாறு எழுதலாம். இப்போ இதில் பாருங்க இது வேற ஒன்றுமே இல்லை INTEREST என்ன கொடுத்துருக்காங்களா அதை எப்படி டீகோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. அப்போ என்ன வரும் TSERETNI அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம கொடுத்துருக்கிறது எப்படி என்ன கொடுத்துருக்காங்க REMEMBER ரிவர்ஸ் எழுதுனா என்ன வரும் REVMEMERன்னு இருக்குங்களா. அப்போ இது இருக்கிற மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டி ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கு. அப்போ 4th கொஸ்டின் ஆன்சர் வந்து என்ன வரும்னா டி ஆப்ஷன் வரும் சரிங்களா. அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் வந்து போர்டு மாஸ்ல ஒரு சம் கேட்டிருக்கோம் சரிங்களா. இப்போ இதுல பாருங்களேன் போர்டு மாஸ்னா என்ன அர்த்தம் ஃபர்ஸ்ட் நமக்கு பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். பிராக்கெட்டு ஆஃப் அதுக்கப்புறம் டிவிஷனு அடுத்து இன்ட்டு ப்ளஸ்ஸு அடுத்து மைனஸ் இது படி தான் நம்ம போர்டு மாஸ்ல சால்வ் பண்ணணும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கான்னு பார்த்தா ஆமாம் நமக்கு ஒரு பிராக்கெட் இருக்கு. அப்போ அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும். அதே நேரத்தில் பிராக்கெட்குள்ள தான் எனக்கு எக்ஸ் இருக்கு சரிங்களா. அப்போ இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா 45 மைனஸ் 28 மைனஸ் 37 இந்த மைனஸை உள்ளே கொண்டு போயிருங்க. உள்ளே கொண்டு போனால் என்ன ஆகும் மைனஸ் இருக்கிற இடம் எப்படி சேஞ்ச் ஆகும்னா ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் இருக்கிற இடம் எப்படி சேஞ்ச் ஆகும்னா மைனஸாக சேஞ்ச் ஆகும். இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க நமக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும் சரிங்களா. அப்போ இந்த மைனஸை கொண்டு போனால் ப்ளஸ் இருக்கிற இடம் மைனஸாக சேஞ்ச் ஆகும் மைனஸ் இருக்கிற இடம் ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகும் சரிங்களா. ஈக்குவல் டு 58. அடுத்து இன்னும் சால்வ் பண்ணால் என்ன வரும் 45 மைனஸ் 28 மைனஸ் பிராக்கெட் 37 15 பேசினா என்ன வரும்னா 22 ப்ளஸ் எக்ஸு ஈக்குவல் டு 58. வழக்கம் போல் திருப்பி இந்த மைனஸை உள்ளே கொண்டு போங்க சரிங்களா. உள்ளே கொண்டு போனால் என்ன வரும் 45 மைனஸ் 28 மைனஸ் 22 மைனஸ் ப்ளஸ்னா மைனஸ் எக்ஸு ஈக்குவல் டு 58. அப்போ 45 மைனஸ் 28 22 பேசினா என்ன வரும்னா 6 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 58. திருப்பி மைனஸ் உள்ளே கொண்டு போவோம். உள்ளே கொண்டு போனால் ப்ளஸ் இருக்கிற இடம் மைனஸு மைனஸ் இருக்கிற இடம் ப்ளஸ்ஸு. அப்போ என்ன வரும்னா 45 மைனஸ் 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 58. அப்போ எக்ஸ் என்ன வரும்னா இங்கே 58 அப்படியே வரும். 45ல் 6 பேசினா என்ன வரும்னா 39 ப்ளஸ் 39 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா
மைனஸ் 39 வரும் சரிங்களா. அப்போ கழிச்சிங்கன்னா என்ன வரும்னா 19 வரும். அப்போ 5வது கொஸ்டினுக்கு ஆன்சரு சி ஆப்ஷன் 19 வரும் சரிங்களா. போர்டு மாஸ்ல ஒரு அன்னோன் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த மாடலையும் ப்ரீவியஸ் இயர்ல நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஒன்றும் இல்லை, அந்த ரூல் நம்ம அப்படியே அப்ளை பண்றோம். ஸோ அடுத்து 6வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா கோடிங் டிகோடிங்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா CRUD இதை எப்படி எழுதியிருக்காங்கன்னா BSTED இந்த மாதிரி எழுதணும் அப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னா MOIST அதை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஏற்கனவே இந்த எக்ஸாம் எழுதும் போது ABCD எழுதி வச்சிருப்பீங்க சரிங்களா. அதை லைட்டாக பார்த்துக்கோங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிக்கு முந்தினது அப்போ B வரும், ஆருக்கு அடுத்தது, அடுத்து முன்னாடி, அடுத்து அடுத்தது, அடுத்து முன்னாடி, இந்த மாதிரி பண்ணிட்டே போறாங்க சரிங்களா. -1 +1 -1 +1 BCRSTUDEDE சரிங்களா. அதே மாதிரி இங்க பார்த்தா என்ன வரும், எம்முக்கு முன்னாடி என்ன வரும், L வரும். ஓக்கு அடுத்த நம்பர் என்ன வரும், P வரும். ஐக்கு முன்னாடி என்ன வரும், கட்சி வரும் சரிங்களா. எஸ்ஸுக்கு அடுத்து என்ன வரும்னா டிஏ, டிக்கு முன்னாடி என்ன வரும்னா எஸ். அப்போ LPHTSன்னு வரும். அப்போ 6வதுக்கு வந்து என்ன வரும்னா பி ஆப்ஷன் கரெக்டாக வரும். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா முந்தின லெட்டரு ப்ளஸ் அடுத்த லெட்டரு, முந்தின லெட்டரு ப்ளஸ் அடுத்த லெட்டர், இதே பேட்டர்னில் போகிறாங்க. அப்போ எம்முக்கு முன்னாடி லெட்டர் என்ன வரும்னா எல் வரும், ஓக்கு அடுத்த லெட்டர் என்ன வரும்னா பி வரும், ஐக்கு முன்னாடி லெட்டர் என்ன வரும்னா கட்சி வரும், எஸ்ஸுக்கு பின்னாடி லெட்டர் என்ன வரும்னா டி, டிக்கு முன்னாடி லெட்டர் வந்து எஸ் சரிங்களா. இப்போ 6வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பின்னு வரும். 7வது கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்கொயர் ரூட்ல ஒரு சம் கேட்டிருக்காங்க சரிங்களா. இதையும் நம்ம 2 விதமா சால்வ் பண்ணலாம், ரெண்டையுமே சால்வ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 29 16 ஈக்குவல் டு 54 அப்படின்னா பாயிண்ட் வச்சு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ இந்த இதை பாருங்களேன், நான் புள்ளி இல்லாமல் எழுதுறேன். புள்ளி இல்லாமல் எழுதணும்னா என்ன பண்ணணும்னா புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு, 2 நம்பர் இருக்கு. அப்போ மேலையும் கீழையும் 100ஆல பெருக்கணும் சரிங்களா. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0 இங்க போடணும். பிளஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன வரும், 29 16 புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு, 4 நம்பர் இருக்கு. அப்போ 4 0 போடணும். பிளஸ் இங்க புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு, 6 நம்பர் இருக்கு. அப்போ நான் 6 0 போடணும் சரிங்களா. பிளஸ் அடுத்தது 29 16 பை புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு, 8 நம்பர் இருக்கும். அப்போ நம்ம எத்தனை 0 போடணும்னா 8 0 போடணும். 2 4 6 8 0 சரிங்களா. இப்போ இந்த 29 16 தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 54. இன்னொரு ஸ்டெப் கூட எழுதிக்கணும் சரிங்களா. இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா 29 16 இந்த 100 நான் எப்படி பிரிச்சுக்கிறேன்னா 10 × 10ன்னு பிரிச்சுக்கிறோம். பிளஸ் ரூட் ஆஃப் 29 16 இந்த 10,000 எப்படி பிரிச்சுக்கலாம், 100 × 100ன்னு பிரிச்சுக்கிறோம் சரிங்களா. அதே மாதிரி இங்க 29 16 இதை எப்படி பிரிச்சுக்கலாம்னா 1000 × 1000 பிளஸ் இங்க வந்து 2916 பை 4 4 0வா பிரிக்கணும். இன்ட்டு ஏன் இப்படி பிடிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி போட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்னா வர்க்கமூலம். வர்க்கமூலம்னா என்ன அர்த்தம்னா ரூட்டுக்குள்ள 2 நம்பர் ஒரே மாதிரி இருக்கும், அதுல இருந்து 1 எடுத்து நான் வெளியே எழுதணும் சரிங்களா. அப்ப இந்த 29 16 போல நான் என்ன போட்டுடலாம்னா 54 பை 2 10ல இருந்து ஒரு 10 வெளியில வரும் சரிங்களா. பிளஸ் அதே மாதிரி இங்க 54 பை 2 100ல இருந்து ஒரு 100 வெளியில வரும். பிளஸ் அதே மாதிரி இங்க 54 2000ல இருந்து ஒரு 1000 வெளியில வரும் சரிங்களா. பிளஸ் இங்க மேல உள்ளதுக்கு 54 கீழே வந்து ஒரு 10,000 வெளியில வரும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா
இங்க இப்போ புள்ளிக்கு ஒரே ஒரு 0 இருக்கா, அப்போ டிவைட் பண்ணும்போது இங்க இருக்கிற புள்ளி ஒரு இது நவுண்டு இங்க வரும் சரிங்களா. அப்ப என்ன வரும்னா 5.4 பிளஸ் இங்க 2 0 இருக்கு, அப்போ இங்க இருக்கிற புள்ளி 2 இது நவுண்டு வரும். அப்போ 0.54 பிளஸ் இங்க பாருங்களேன் 3 0 இருக்கு, ஆனா 2 நம்பர் தான் இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணணும்னா முன்னாடி ஒரு 0 போட்டுக்கோங்க சரிங்களா. அப்போ 0.054 3 0 இருக்கு, புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கு சரிங்களா. இங்க 4 0 இருக்கு, ஆனா 2 நம்பர் தான் இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா 3க்குள்ள ஒரு 2 0 போட்டுக்கலாம் சரிங்களா. அப்போ 0.054 சரிங்களா. அப்போ 4 0, புள்ளிக்கு அப்புறம் 4 நம்பர் இருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் கூட்டிட வேண்டியதான் சரிங்களா. கூட்டினா என்ன வரும்னா 5.4 அடுத்து 0.54 அடுத்து 0.054 அடுத்து 0.0054 சரிங்களா. அப்போ இங்க ஒரு 0 போட்டுக்கலாம், இங்க ஒரு 2 0 2 0 சரிங்களா. அப்போ என்ன வரும்னா 4 9 9 9 ஆன்சர் வந்து 5.9994 சரிங்களா. என்ன ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சி ஆப்ஷன்ல கரெக்ட் சரிங்களா. சி ஆப்ஷன்ல இருக்கு. இந்த சம்மை இவ்வளவு பெருசா தான் சால்வ் பண்ணணுமா அப்படின்னா இல்ல, என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இத பாருங்களேன், என்ன இருக்கு 29.16 சரிங்களா. புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு, 2 நம்பர் இருக்கு. அப்போ இதை நான் ஸ்கொயர் ரூட்ல இருந்து எடுத்தா என்ன வரும்னா புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் வரும் சரிங்களா. 2ல பாதி 1, அப்ப என்ன வரும்னா 5.4. இங்க பாருங்களேன், இங்க எத்தனை நம்பர் இருக்கு, புள்ளிக்கு அப்புறம் 4 நம்பர் இருக்கு, 4ல பாதி 2 சரிங்களா. அப்போ வெளியில எடுத்தா என்ன வரும்னா புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கணும். அப்ப 2 நம்பர்னா 0.54 சரிங்களா. இங்க பாருங்களேன், புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு, 6 நம்பர் இருக்கு. அப்ப 6ல பாதி 3, அப்போ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கணும்னா 3 நம்பர் இருக்கணும். 0.054 அடுத்து பாருங்களேன், புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கணும்னா 8 நம்பர் இருக்கும். அப்போ 8ல பாதி 4, அப்போ புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கணும்னா 4 நம்பர். அப்போ 0.054 சரிங்களா. அப்போ இதை கூட்டினா 4 9 9 9 5 சரிங்களா. இப்படி ஷார்ட்டா போட்டுடலாம். இதையும் வச்சுக்கோங்க, இதுவும் ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. இது படி பண்ணுங்க, நம்ம ரொம்ப ஈஸியா வேகமா முடிச்சிடலாம் சரிங்களா. இதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், அது படி பண்ணுங்க, ரொம்ப சிம்பிள் தான். புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருந்துச்சுன்னா ரூட்டுக்குள்ள இருந்து வெளியில எடுக்கும் போது ஒரு நம்பர் வரணும் நமக்கு. புள்ளிக்கு அப்புறம் 4 நம்பர் இருந்துச்சுன்னா ரூட்டுக்குள்ள இருந்து வெளியில எடுக்கும் போது 2 நம்பர் வரணும். புள்ளிக்கு அப்புறம் 6 நம்பர் இருந்துச்சுன்னா ரூட்டுக்குள்ள இருந்து வெளியில எடுக்கும் போது புள்ளிக்கு அப்புறம் 3 நம்பர் இருக்கணும் சரிங்களா. இதே இது 8 நம்பர் இருந்துச்சுன்னா புள்ளிக்கு அப்புறம் வெளியில எடுக்கும் போது 4 நம்பர் நமக்கு வரணும் சரிங்களா. அப்ப ஆன்சர் வந்து 5.994 சரிங்களா. சி ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த சம். ஸோ அடுத்து வந்து என்னன்னா கோடிங் டீகோடிங். என்ன சொல்றாங்கன்னா ரிவாரி இதை எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா TGYCTK அப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னா டெல்லி அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். எல்லாத்தோடையும் ஒரு இதை விட்டுருப்பாங்க, PQRST. இடையில என்ன லெட்டர் இருக்கும்னா எஃப் இருக்கும், இதுக்கு இடையில எக்ஸ். அப்போ நல்லா பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெட்டர் விட்டு விட்டு எழுதியிருக்காங்க. அப்போ டிக்கு அப்புறம் என்ன வரும்னா எஃப் வரும். எஃப் இருக்கிற மாதிரி பார்த்தா எல்லா லெட்டருமே எஃப்ல தான் ஆரம்பிக்குங்களா. அடுத்து இதை ஒன்று விட்டோம்னா ஜி என் எஃப்ஜிஎன் ஒரே ஒரு இருக்கு, செக் பண்ணலாம், ஜே கே. அப்போ எஃப்ஜிஎன் ஜேகே. ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன் வந்து கரெக்ட் சரிங்களா. ரொம்ப சிம்பிளானது, ஒரு ஒரு லெட்டர் விட்டு விட்டு எழுதியிருக்காங்க, அந்த லாஜிக் நம்ம பண்ணியிருக்கோம் சரிங்களா. அடுத்த சம் வந்து 9வது சம். 9வது சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 + √2 = √2 + 1.
இதை நல்லா சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கணும்னா a + b √2. இந்த பேட்டர்ன்ல உங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கும். அப்படின்னா ஏ இருக்க இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிங்களா. ஸோ இந்த மாடலையும் ப்ரீவியஸ் எல்லாம் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா 4 + √2 / √2 + 1 பகுதியை விகிதப்படுத்துதல் 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். அந்த இதுலேருந்து எடுத்துருக்காங்க சரிங்களா. கொஸ்டின்ஸ் என்ன பண்ணா வேற ஒன்றுமே இல்லை. என்ன பண்ண போறேன்னா மேலேயும் கீழே ஒரு நம்பரால் பெருக்க போகிறேன். எப்படி பெருக்க போகிறேன் அப்படின்னா இங்கே என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைன். அப்போ √2 + 1 இருந்துச்சுன்னா இங்கே என்ன பண்ணணும்னா √2 - 1 √2 - 1 இதால் மேலேயும் கீழே நான் பெருக்க போகிறேன் சரிங்களா. ப்ளஸ் இருந்தால் மைனஸு, மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ் சரிங்களா. அப்போ மேலே ரெண்டையும் நான் பெருக்கணும். என்ன வரும் 4 + √2 × √2 - 1 கீழே வந்து என்ன இருக்கு √2 + 1 × √2 - 1. இப்போ பெருக்குனா என்ன வரும் ஒவ்வொரு நம்பராக பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும் 4 √2 4 × -1 -4 ப்ளஸ் √2 × √2னா ஆன்சர் என்ன வரும்னா 2ன்னு வரும். இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா -√2 கீழே பாருங்களேன். கீழே என்ன ஃபார்முலா இருக்குன்னா a + b × a - b. ஃபார்முலா என்ன வரும்னா a² - b². அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குன்னா √2 + 1 × √2 - 1. அப்போ a இருக்க இடத்துல √2, b இருக்க இடத்துல 1 இருக்கு சரிங்களா. அப்போ என்ன வரும்னா √2² - 1². ஆன்சர் என்ன வரும்னா √2 ஸ்கொயர் பண்ணால் 2 -1 ஆன்சரு 1ன்னு வந்துடும் சரிங்களா. அப்போ -4ல் 2 பேஜ்னா என்ன வரும் -2. 4 √2ல் ஒரு √2 பேஜ்னா +3 √2. இதுதான் நம்ம கொடுத்துருக்கிற ஃபார்மேட் a + b √2. நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா a என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. இதே b கேட்டால் என்ன வரும் 3 வரும் சரிங்களா. அப்போ a-யோட வேல்யூ -2, b-யோட வேல்யூ 3 சரிங்களா. இந்த ரெண்டுல எதுனாலும் கேட்கலாம். ரெண்டுமே சில சமயம் கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ ஏக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா -2ன்னு வரும் சரிங்களா. இந்த மாடல் கொஞ்சம் முக்கியமானது சரிங்களா. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் வந்து கோடிங் டீகோடிங்கில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேஜிக்கல் MAGICAL எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா KYEGAYJ. இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இதுலேயும் ஒரு லெட்டர் விட்டு விட்டு எழுதியிருப்பாங்க -1 -1 அதே லாஜிக்கில் தான் போகும். அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா நார்னியா என்ன வரும்னா ஏ இருக்க இடத்துல ஒய். அப்போ ரெண்டாவது லெட்டர் ஒய் இருக்கிற மாதிரி பார்த்தா எல்லாத்துலேயும் ஒய் இருக்கு, இது இருக்கு. அப்போ இது வராது. கடைசி ஒய்யில் முடியணும். ஒய் 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 எல்லாமே சேமாக தான் வருது. எண்ணுக்கு முன்னாடி என்ன வரும்னா எல் வரும். ஒரு வார்த்தை விட்டோம்னா எல். இங்கே பிஇ எல்லுக்குன்னா எல்லு, ஐக்குன்னா என்ன வரும்னா ஜி. எல்ஒய்பி எல்ஜிஒய். அப்போ என்ன வரும்னா பி வரும் சரிங்களா. அதுக்கு முந்தின வார்த்தையை ஒரு வார்த்தையை விட்டு விட்டு எழுதியிருக்காங்க. அப்போ டி ஆப்ஷன் வரும் சரிங்களா. அடுத்து 11வது கொஸ்டின் சரிங்களா. இது வந்து நமக்கு 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் ஒரு சம்மு. இந்த மாடலில் கொஸ்டின்ஸ் வந்து நிறையா நம்ம கேட்டிருக்காங்க சரிங்களா. இது வேற ஒன்றும் இல்லை, ஒரு ஃபார்முலா இருக்கும். a³ + b³ + c³ - 3abc = a + b + c × a² + b² + c² - ab - bc -
சிஏ சரிங்களா. இவ்வளோ ஃபார்முலா நமக்கு தேவைப்படாது. இது கீழே ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. இங்கு a plus b plus c equal to 0 எனில், அதாவது கொடுத்துருக்குற 3 நம்பரை ஆட் பண்றீங்க. ஆட் பண்ணும்போது 0 வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகும்னு பாருங்க. இந்த இருக்கிற இடத்துல 0 போட்டுரும். அப்போ 0 இன்ட்டு எனிதிங் ஆன்சர் 0ன்னு வந்துடும். அப்போ a cube plus b cube plus c cube minus 3abc equal to இங்கே 0ன்னு வந்துடும். அப்போ இது அந்த பக்கம் போனால் a cube plus b cube plus c cube equal to 3abc சரிங்களா. அப்போ இந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. a இருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்குன்னா 10, b இருக்க இடத்துல -15, c இருக்க இடத்துல 5. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்களேன். a plus b plus c equal to 10 - 15 plus 5. அப்போ 15 - 15 ஆன்சரு 0ன்னு வந்துடும். அப்போ நான் என்ன போட்டலாம் ஆன்சரு? 10 கியூபு மைனஸ் 15 கியூபு ப்ளஸ் 5 கியூபு. இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 3 × 10 × -15 × 5 சரிங்களா. இதை கியூப் பண்ணி அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணுறது ரொம்ப பெரிய வேலை. அதுக்கு நம்ம இப்படி ஷார்ட்டாக பண்ணிடலாம் சரிங்களா. 3 × 15 15 15 என்ன வரும்னா 225ன்னு வரும். இங்கே ஒரு 0 இருக்கு, அந்த 0வை போட்டு விட்டுடலாம் சரிங்களா. ஸோ இதை வச்சு ஒரு 3-4 சம் நம்ம ப்ரீவியஸ் இல்லை கேட்டிருக்காங்க சரிங்களா. 3 நம்பரு கியூப் இருக்கு. அப்படி வந்தாலே நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்ணணும்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 0 வருதான்னு பாருங்க. 0 வந்துருச்சுன்னா நம்ம 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டு ஒரு 3ஆல பெருக்கினா போதும் சரிங்களா. கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம். இதை நம்ம கியூப் பண்ணுறது நமக்கு பெரிய வேலை சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா டி ஆப்ஷன் வரும் சரிங்களா. அடுத்து 12வது கொஸ்டின். ஆல்ஃபா ஈக்குவல் டு 36, பீட்டா ஈக்குவல் டு 26 அப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னா டெல்டா வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது வேற ஒன்றும் இல்லை. ஏயோட பொசிஷன், எல்லோட பொசிஷன், பியோட பொசிஷன், ஹச்ஏ இது எல்லாத்தையும் எழுதி ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 38ன்னு வரும் சரிங்களா. அதே மாதிரி பீட்டாக்குரிய பொசிஷன் எல்லாத்தையும் எழுதி ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 28. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன் 36 26. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 2 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 42ன்னு வரும். அதுலேருந்து ஒரு 2 கழிச்சிங்க அப்படின்னா 40ன்னு வரும். ஆல்ரெடி ஏபிசிடி எழுதி வச்சிருப்பீங்க. அந்தந்த பொசிஷனை ஆட் பண்ணால் போதும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 42 வரும். அதுலேருந்து ஒரு 2 கழிச்சிங்கன்னா 40ன்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா ஏ ஆப்ஷன் வரும் சரிங்களா. அடுத்து வர்க்கமூலம் காணுங்க சரிங்களா. பொதுவாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நம்பருக்கு வர்க்கமூலம் பார்த்துருப்போம் சரிங்களா. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்ஃபபெட் வேற சேர்ந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிம்பிளான சம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சதை பாருங்க. 144 வர்க்கமூலம் எடுத்தா என்ன வரும் 12ன்னு வரும் சரிங்களா. 81க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 9. அதுக்கப்புறம் ஆல்ஃபபெட்டை பாருங்களேன், எல்லாமே வேற வேற ஆல்ஃபபெட்டா இருக்கு, டிஸ்டிங்க்டா இருக்கு. அப்போ என்னென்ன ஆல்ஃபபெட் இருக்கோ அது எல்லாத்தையுமே எழுதிருங்க. ஏபிசி எஃப் ஜி ஹச். இப்போ பாதி பாதியா எழுதுங்க. 8ல் பாதி 4, 12ல் பாதி 6, 16ல் பாதி 8, 12ல் பாதி 6, 4ல் பாதி 2, 14ல் பாதி 7. இதை கொஞ்சம் அடி கொடுத்தீங்கன்னா 4 3 சரிங்களா. அப்போ 4/3 a பவர் 4 b பவர் 6 c பவர் 8 f பவர் 6 g பவர் 2 h பவர் 7. அப்போ என்ன ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பி ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது சரிங்களா. அடுத்து 14வது கொஸ்டின் சரிங்களா. இதே மாதிரி சம்ம நம்ம முதல்ல ஒன்று பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா x + 1/x = ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா x² + 1/x² வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சரிங்களா. இதுக்கு என்ன பண்ணோம்,
என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை ஸ்கொயர் பண்ணி இங்கே இருக்கிற ஆப்போசிட் சைன் ப்ளஸ்னா மைனஸு 2 பண்ணியிருக்கோம் சரிங்களா. இங்கே என்ன பண்ணமோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே கியூப் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் கேட்டால் ஸ்கொயர் பண்ணோம், இங்கே கியூப் கேட்குறாங்க அதனால கியூப் பண்ணுறோம். அடுத்து வழக்கம் போல் ப்ளஸ் இருந்தால் எதால் பண்ணணும், மைனஸால் போட்டுட்டு அங்கே என்ன போடணும் 2 போட்டோம். இங்கே என்ன போடணும்னா இது ரெண்டையும் பெருக்கி எழுதணும். 3 × 6. அப்போ என்ன வரும்னா இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 200 கியூப் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 216 மைனஸ் 3 18. அப்போ கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்னா 198ன்னு வரும். அப்போ ஆன்சரு ஏ ஆப்ஷன். என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே கியூப் பண்ணிக்கணும் சரிங்களா. இங்கே என்ன சைன் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் சைன், ப்ளஸ்னா மைனஸு மைனஸ்னா ப்ளஸ். நமக்கு ப்ளஸ் இருக்கு, அப்போ மைனஸ் போட்டு இது ரெண்டையும் பெருக்கி எழுதிருங்க. அப்போ 198ன்னு வரும் சரிங்களா. இந்த மாடலில் சம் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க சரிங்களா, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து 3600 உடன் எந்த எண்ணை வகுக்கும் போது அது முழு கன எண்ணாக மாறும் சரிங்களா. இது 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ளது சரிங்களா. கன எண்ணுன்னா என்ன அர்த்தம், கியூப் ரூட்டு. இதில் 3 நம்பர் வந்து நமக்கு ஒரே மாதிரி இருக்கும் சரிங்களா. அதுல இருந்து நான் ஒரு நம்பர் எடுத்து எழுதணும். அதான் வந்து என்னன்னா கன எண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ வேற ஒன்றும் இல்லை, 3600 இது நம்ம எப்படி பிரிக்கலாம், 36 × 100ன்னு பிரிக்கலாம். 36 எப்படி பிரிக்கலாம், 6 × 6. 100 எப்படி பிரிக்கலாம், 10 × 10 சரிங்களா. அடுத்து 6 எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா 2 × 3. இந்த 6 எப்படி பிரிக்கிறேன் 2 × 3. இந்த 10 எப்படி பிரிக்கிறேன் 2 × 5. இந்த 10ஐயும் 2 × 5 சரிங்களா. ஒரே நம்பர்லாம் பக்கத்தில் எழுதுங்களேன். எழுதுனா என்ன வரும், 2 × 2 × 2 × 2. மொத்தமாக நமக்கு 4 2 இருக்கும். 1 2 3 4. அது போக 3 2 தடவை இருக்கும், 5 2 தடவை இருக்கும் சரிங்களா. கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா வகுக்கும் போது கனமூலம்னா என்ன சொன்னோம், 3 நம்பர் ஒரே மாதிரி இருக்கும், அதுல இருந்து 1 எடுத்து எழுதணும் சரிங்களா. இப்போ எதுக்கெல்லாம் ஜோடி இல்லைன்னு பாருங்க. இது மட்டும்தான் 3 நம்பரா இருக்கு, மற்ற எல்லாமே தனித்தனியா இருக்கு. அப்ப இது எதுவுமே எனக்கு தேவையில்லை சரிங்களா. இதை எடுத்து விட்டா போதும், எனக்கு இது மட்டும்தான் கிடைக்கும் சரிங்களா. அப்போ வகுக்க வேண்டிய எண் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது எல்லாத்தையுமே நான் எடுத்து விடணும் சரிங்களா. எடுத்து விட்டா என்ன வரும், 5 5 25, 25 2 50 × 3 3 9. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 450ன்னு வரும். டி ஆப்ஷன் சரிங்களா. எதுக்கு ஜோடி இல்லையோ அதை அப்படியே நம்ம எடுத்து விட்டுணும் சரிங்களா. அதான் வகுக்கும் போது இது எதுவுமே எனக்கு தேவையில்லை, இது எல்லாத்தையுமே நான் எடுத்து விட்டுணும் சரிங்களா. இது மட்டும்தான் 3 நம்பர் ஒரே மாதிரி இருக்கு, இது தனியா இருக்கு, இது தனியா இருக்கு, இது தனியா இருக்கு. அப்படி எல்லாத்தையுமே நான் எடுத்து விட்டணும். ஆன்சர் வந்து என்ன வரும்னா 450. இதே மாதிரி வர்க்கமூலத்துல ஒரு சம் கொடுத்துருப்போம் சரிங்களா, அது பார்ப்போம். அடுத்து ஒரு குறிப்பிட்ட மொழியில் ஆஸ்பிரண்ட் என்பதை இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காங்க. அச்சீவர் என்பதை எவ்வாறு எழுதலாம், ASPIRANT எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஏவை வந்து 3, எஸ்ஸை வந்து 21, பி வந்து 18, ஐ வந்து 11, ஆர் வந்து 20, ஏ வந்து திருப்பி 3, என் வந்து 16, 22. இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏவை எடுத்துக்கிறோம். ஏயோட பொசிஷன் என்ன 1, ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதோட பொசிஷனோட ஒரு 2 கூட்டியிருக்காங்க. 1 + 2 ஆன்சரு 3. அதே மாதிரி தான் எஸ்ஸோட பொசிஷன் 19ன்னு வரும், அதோட ஒரு 2 கூட்டினா 21 சரிங்களா. இப்போ அச்சீவர் ஆர் சரிங்களா. ஏ வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் 3, சி வந்து 5, ஐ வந்து 11. இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்கணும். ஆர் இருக்கா நமக்கு, ஆர் வந்து 20. இப்போ கடைசியாக 20 முடிகிற மாதிரி எல்லாமே இருக்கு. 3 5
இங்கே 10 வரும் சரிங்களா. இ இருக்க இடத்துல 5னா 7 7 சரிங்களா. இப்போ கடைசி 7 720 முடியணும். அப்போ இது வராது, இது வராது, இது வராது. அப்போ சி ஆப்ஷன் வரும் சரிங்களா. 3 5 10 11 7 இங்கே 24ன்னு வரும் சரிங்களா. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பொசிஷனை பார்க்குறாங்க, பொசிஷனோட ஒரு 2 கூட்டிக்கிறாங்க சரிங்களா. அப்போ ஆன்சர் சி ஆப்ஷன். அடுத்து 17வது கொஸ்டின், பின் வருவனவற்றுள் பொருந்தாததை காண்க. இது வந்து என்னன்னா 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள ஒரு சம் சரிங்களா. இது வேற ஒன்றுமே இல்லை. இந்த ஆப்ஷனை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணுங்களேன். பண்ண என்ன வரும், 32 × 2 அப்போ என்ன வரும், √64. இதை வெளியில் எடுத்தால் என்ன வரும்னா 8ன்னு வரும். அதே மாதிரி இங்கே ஒரே ரூட்டாக போட்டுடலாம். 27/3 கேன்சல் பண்ணிங்கன்னா 9ன்னு வரும். இதை வெளியில் எடுத்தீங்கன்னா 3ன்னு வரும் சரிங்களா. அதே மாதிரி இங்கே 72 × 8 இதை பெருக்க வேண்டாம், ஷார்ட்டாக பண்ணலாம். 32 நான் எப்படி எழுதிக்கிறேன்னா, சாரி 72 எப்படி எழுதிக்கிறேன்னா 36 × 2, 8 எப்படி எழுதிக்கிறேன்னா 2 × 4. 36 வெளியில் எடுத்தால் என்ன வரும் 6. இந்த 2 2ல இருந்து ஒரு 2, 4 வெளியில் எடுத்தால் 2 சரிங்களா. இதுக்கப்புறம் இருக்கட்டும். அடுத்து இதை பாருங்களேன். இதை நம்ம ஒரே ரூட்டுக்குள்ள எழுதுனா என்ன வரும், 54/18 கேன்சல் பண்ணிங்கன்னா √3ன்னு வரும். எல்லாமே பாருங்களேன் ரூட்டுக்குள்ள இருந்து வெளியில் எடுத்துட்டோம். இது மட்டும்தான் நம்மளால ரூட்டுக்குள்ள இருந்து வெளியில் எடுக்க முடியாது சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் வரும். பொருந்தாதுன்னா எல்லாமே ஒரே பேட்டர்னாக இருக்குது, அதாவது வெளியில் எடுத்துடுறோம். எல்லாமே பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது, அது மட்டும் தான் பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லை சரிங்களா. அப்போ டி ஆப்ஷன். அடுத்து இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா. ப்ரீவியஸில் நம்ம கேட்ட கொஸ்டின் என்ன பண்ண சொல்கிறாங்க, கொடுத்துருக்கிற நம்பருக்கு வர்க்க மூலம் பாருங்க, வந்திருக்க ஆன்சருக்கு கனமூலம் பார்க்கணும் சரிங்களா. 0. ஃபர்ஸ்ட் வர்க்க மூலம் பார்த்துட்டு வந்திருக்கிற ஆன்சருக்கு கனமூலம் பார்க்கணும் சரிங்களா. கியூபு இதை புள்ளி இல்லாமல் எழுதுவோமே, எழுதுனா என்ன வரும், 15,625/1 போட்டு புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு, 2 4 5 0.0 சரிங்களா. 6 நம்பர் இருக்கும். அப்போ இங்க ஒரு 3, இங்க ஒரு 3 சரிங்களா. இப்போ 15,625 சின்ன சின்ன நம்பரா பிரிச்சு எழுதும். ஃபர்ஸ்ட் 5ஆம் வாய்ப்பாடு போட்டால் என்ன வரும், 3 5 15, 4 5 5, மிச்சம் ஒரு 1, 12னா 2 5 10, மிச்சம் ஒரு 2, 5 5 25. அடுத்து திருப்பி 5 போட்டால் 6 5 30, மிச்சம் ஒரு 1, 2 5 10, மிச்சம் ஒரு 2, 5 சரிங்களா. அடுத்து 5 போட்டால் 125, அடுத்து 5 போட்டால் 25, அப்போ 5 5 சரிங்களா. அப்போ கியூப் ரூட் ஆஃப் 15,625 எப்படி பிரிச்சிருக்கோம், 5 × 5 × 5 × 5 × 6 5 பிரிச்சிருக்கோம் சரிங்களா. பை வர்க்க மூலம்னா என்ன அர்த்தம், 2 நம்பர் ஒரே மாதிரி இருக்கும், அதுல இருந்து 1 எடுத்து வெளியில் எழுதணும். அப்ப இந்த 2 5ல இருந்து ஒரு 5 எடுக்கிறேன் சரிங்களா. அதே மாதிரி இந்த 2 5ல இருந்து ஒரு 5, இந்த 2 5ல இருந்து ஒரு 5 பை இந்த 2,000த்துல இருந்து ஒரு 1000 சரிங்களா. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்றேன் அப்படின்னா 3 5 × 5 × 5 பை இந்த 1000த்தை எப்படி எழுதிக்கலாம், 10 × 10 × 10ன்னு எழுதிக்கலாம் சரிங்களா. அப்போ கனமூலம்னா என்ன அர்த்தம், 3 நம்பர் ஒரே மாதிரி இருக்கும், அதுல இருந்து 1 எடுத்து நம்ம வெளியில் எழுதணும். அப்ப இந்த 3 5ல இருந்து ஒரு 5, 3 10ல இருந்து ஒரு 10, அப்ப ஆன்சர் வந்து என்ன வரும்னா 0.5 அப்படின்னு சொல்லி வரும் சரிங்களா. அப்போ சி ஆப்ஷன் எனக்கு கரெக்டாக வரும். இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சரிங்களா. அடுத்த சம், சி என்பதை 3 எனவும் டேம் என்பதை 6 எனவும் குறித்தால் ஹென்ஸ் என்பதை எவ்வாறு குறிக்கலாம் சரிங்களா. இப்போ சியோட பொசிஷன் வந்து 3, டேமை வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 6ன்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா.
ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. டியோட பொசிஷன் வந்து 4 + 1 + எம்மோட பொசிஷன் வந்து என்ன வரும்னா 13 வரும். சரிங்களா? அப்போ எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா என்ன வரும் 18. ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க 6ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன லாஜிக் பண்ணியிருக்காங்கன்னா எல்லாத்தையும் கூட்டிட்டு எத்தனை ஆல்ஃபபெட் இருக்கோ அதால டிவைட் பண்ணணும். சரிங்களா? அப்போ இங்கே நமக்கு 3 ஆல்ஃபபெட் இருக்கு. 3ஆல டிவைட் பண்ணால் என்ன வரும்னா 6ன்னு வரும். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க சொல்றாங்க ஹென்ஸுக்கு பார்க்க சொல்றாங்க. ஹென்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன வரும்னா ஹச்சோட பொசிஷன் என்ன வரும்னா 8, ஈயோட பொசிஷன் 5, என்னோட பொசிஷன் எம்மோட பொசிஷன் 13. அப்போ என்னோட பொசிஷன் 14ன்னு வரும். சியோட பொசிஷன் 3, ஈயோட பொசிஷன் 5. பை டோட்டலாக எத்தனை ஆல்ஃபபெட் இருக்கு 1 2 3 4 5. அப்போ 5ஆல டிவைட் பண்ணணும். அப்போ ஈக்குவல் டு கூட்டிங்கன்னா என்ன வரும் 13 27 30 35. அப்போ 35/5 ஆன்சர் வந்து என்ன வரும்னா 7ன்னு வரும். சரிங்களா? அப்போ ஏ ஆப்ஷனு. இந்த மாடல் சம் வந்து கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? எல்லாத்தையும் அதோட பொசிஷனை வச்சு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு டோட்டல் ஆல்ஃபபெட்டால் டிவைட் பண்ணுறோம். சரிங்களா? அடுத்து 20வது கொஸ்டின். இதுவும் 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள ஒரு சம். சரிங்களா? இது பார்க்குறதுக்கு அடுக்குகள் அடிமானங்களில் ஒரு ஃபார்முலா படிச்சிருப்போம். a/m × b/mன்னு இருந்துச்சுன்னா இதை எப்படி எழுதிக்கலாம்னா a × b /mன்னு எழுதிக்கலாம். இது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ரெண்டாவது ஃபார்முலா வந்து a/m அதுக்கு பவரில் என்னன்னு இருந்துச்சுன்னா இதை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்னா a/m × nன்னு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி இருந்தால் இப்படி எழுதிக்கலாம், இப்படி இருந்தால் இப்படி எழுதிக்கலாம். மூணாவது ஃபார்முலா வந்து a பவர் 1/a a பவர் -mன்னு இருந்துச்சுன்னா இதை எப்படி எழுதிக்கலாம்னா 1/a/mன்னு எழுதிக்கலாம். இந்த 3 ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். முதல் ஃபார்முலா என்னன்னா பேஸ் வேற வேற இருக்கும், பவர் வந்து ஒரே பவராக இருக்கும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரெண்டையும் பெருக்கி சேம் பவராக போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இது பாருங்களேன், பேஸ் வேற வேற இருக்கு ஆனால் பவர் ஒரே மாதிரி இருக்கு. அப்போ என்ன பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டையும் பெருக்கி ஒரே பவரா போட்டுக்கலாம். -3/4ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ புள்ளி இல்லாமல் எழுதுனா என்ன வரும் 729 எத்தனை 0 இருக்கு 3 6 நம்பர் இருக்கு. அப்போ 6 0 போடணும். இன்ட்டு இங்க என்ன இருக்கு 9 புள்ளிக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கு 2 நம்பர் இருக்கு. அப்போ 2 0 போடணும். சரிங்களா? -3/4. அப்போ என்ன வரும்னு பாருங்களேன். இந்த 729 நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா 9 × 9 × 9ன்னு பிரிச்சுக்கலாம். இங்கே ஆல்ரெடி ஒரு 9 இருக்கு. சரிங்களா? இதை எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா 100 × 100 × 100 மொத்தம் 6 0 6 0 எழுதிட்டோம். 2 4 6 0 எழுதிட்டோம். இங்கே உள்ளதை அப்படி எழுதிக்கலாம். பவரில் -3/4. இதுக்கு அடுத்து பாருங்க, இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் 9/10 அதுக்கு பவரில் 4. ஏன்னா 9 4 தடவை இருக்கு, 100 வந்து 4 தடவை இருக்கு. அதுக்கு பவரில் -3/4. சரிங்களா? இப்போ இந்த ரெண்டாவது அப்ளை பண்ணுவோம். ஒரு பவர் அதுக்கு பவரில் m இருந்துச்சுன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். சரிங்களா? அப்போ இங்கே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் 9/100 4 × -3/4. இதையும் கேன்சல் பண்ணிடலாம். 9 எப்படி எழுதிக்கலாம்னா ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். 9/100 பவரில் -3. சரிங்களா? a/b ஹோல் பவர் -mன்னு இருந்துச்சுன்னா இதை எப்படி எழுதிக்கலாம்னா b/a ஹோல் பவர் mன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? அப்படியே ரெசிப்ரோக்கல் எடுத்து பவரை பாசிட்டிவாக மாற்றி விட்டுலாம். அப்போ இங்கே பாசிட்டிவாக மாற்றினா என்ன வரும் 100/9 அதுக்கு பவரில் 3. ஓகேவா? இதை தலைகீழா போட்டு பாசிட்டிவாக மாற்றி விட்டுலாம். அப்போ இதை நான் தலைகீழா போடுறேன், போட்டு பாசிட்டிவாக மாற்றி எழுதிக்கிறேன். சரிங்களா? இதை எப்படி எழுதிக்கலாம் 10/3 ஹோல் ஸ்கொயரு
அதுக்கு பவரில் ஒரு 3 திருப்பி வழக்கம் போல் இது ரெண்டையும் பெருக்கிடலாம். அப்போ என்ன வரும்னா 10/3 பவரில் 6ன்னு வரும். சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா டி ஆப்ஷன் வரும். சரிங்களா? அடுக்குகிற அடிமானங்கள் படித்ததை இதில் அப்ளை பண்ணி பார்க்கணும். சரிங்களா? கொஞ்சம் ஈஸியான சம் தான், கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும், அவ்வளோதான். சரிங்களா? அடுத்து 21வது சம். ஃபியூச்சர் அப்படிங்கிறத எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா HICXWV. ஸோ இடையில ஒரு லெட்டர் இருக்கும், இங்கே 3 லெட்ரு, திருப்பி இங்கே ஒரு லெட்ரு, டிக்கும் எக்ஸுக்குள்ள UVW. சரிங்களா? அப்போ +1 +3 +1 +3 B +1 +3 RSTU. இந்த லாஜிக்கில் போடுறாங்க. அப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஆல்மோஸ்ட் +1. அப்போ என்ன வரும்? சி இருக்கிற மாதிரி இருக்குன்னா எல்லா ஆப்ஷன்லையும் சி தான் இருக்குது. சரிங்களா? எல்லுக்கு வந்து என்ன வரும்? MNOP சிபி இருக்கிற மாதிரினா அப்போ இந்த ஆப்ஷன் வராது, இந்த ஆப்ஷன் வராது, இது ரெண்டும் தான் வரும். இது ரெண்டுலையும் பாருங்களேன், CPOS இருக்கு, இங்கேயும் CPOS இருக்கு, இங்கே X இருக்கு, இங்கேயும் S இருக்கு. எது மட்டும் டிஃபர் ஆகுதுன்னா U மட்டும் டிஃபர் ஆகுது, இங்கே F. அப்போ இந்த இடத்த மட்டும் செக் பண்ணால் போதும். இந்த இடம் வந்து நமக்கு என்ன? S +1 +3 அடுத்து +1. அப்போ TUன்னு வரும். சரிங்களா? அப்போ U இருக்கிற மாதிரினா சி ஆப்ஷன். ஸோ பாதி தான் செஞ்சுருக்கோம், பாதி செஞ்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? 21 கொஸ்டின். இப்போ 21வது கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். அடுத்து 22 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஒரு பாலினாமியல் கொடுத்துட்டு அதுக்கு வர்க்க மூலம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? இது வந்து 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் உள்ள ஒரு சம்மு. இது வந்து 5 மார்க்கில் கேட்பாங்க. சரிங்களா? நம்ம ஷார்ட்டாக எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக 1 போடுங்க. 1 போட்டால் என்ன வரும்? 1 ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். அப்போ 6 + 1 - 1 இன்ட்டு 3 + 2 - 1 இன்ட்டு 2 + 3 + 1. சரிங்களா? இந்த +1 -1 கேன்சல் ஆயிரும். அப்போ 6 இன்ட்டு இங்கே 5 - 1னா 4 இன்ட்டு இங்கே 5 6. இதான் எனக்கு இதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? வர்க்க மூலம். அப்போ இந்த 2 6லேருந்து ஒரு 6, 4 வெளியில் எடுத்தால் 2, அப்போ 12. கொடுத்துருக்கிற சம்முக்கு வர்க்க மூலம் கண்டுபிடிச்சா எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னா 12ன்னு வருதுங்களா? அப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக சப்ஸ்டிட் பண்ணுங்க. எந்த ஆப்ஷனுக்கு 12 வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? 3 + 1 அடுத்து 2 - 1 அடுத்து 1 + 1 4 இன்ட்டு 1 இன்ட்டு 2 ஆன்சர் வந்து 8ன்னு வரும். ஆனால் நமக்கு என்ன வரணும்? 12ன்னு வரணும். அப்போ இது வராது. அடுத்த ஆப்ஷன் 3 - 1 2 - 1 1 + 1. அப்போ 2 இன்ட்டு 1 இன்ட்டு 2 ஆன்சர் வந்து என்ன வரும்னா 4 வரணும். ஆனால் நமக்கு 12ன்னு வரணும். அடுத்து சி ஆப்ஷன் 3 - 1 2 + 1 1 + 1. அப்போ 2 இன்ட்டு 3 இன்ட்டு 2 ஆன்சர் வந்து என்ன வரும்னா 12ன்னு வரும். சரிங்களா? இது கரெக்டாக வருது. கடைசி ஆப்ஷனும் ஒரு செக் பண்ணிடலாம். அப்போ 3 + 1 2 + 1 1 - 1 1 - 1னா 0 0 இன்ட்டு எனிதிங் ஆன்சர் 0. அப்போ நமக்கு சி ஆப்ஷன் கரெக்டு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரே ஆல்ஃபபெட்டு தான் இருக்குது. அதனால எக்ஸுக்கு பதிலாக 1 போடுறேன். 1 போட்டு சப்ஸ்டிட் பண்ணும்போது எனக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சா ஆன்சர் 12 வருது. அப்போ எந்த ஆப்ஷனுக்கு கரெக்டாக வருதுன்னு பாருங்கள். சி ஆப்ஷன் வரும். சரிங்களா? அடுத்து ஒரு குறிப்பிட்ட மொழியில் கிளாக் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 13 17 4 12. இது வேற ஒன்றுமே இல்லை. சியோட பொசிஷன் என்ன? 3. அப்போ இங்கே 4 இருக்குது. அப்போ அதோட ஒரு 1 கூட்டியிருக்காங்க. பொசிஷன் என்னன்னு பார்க்குறாங்க, அதோட ஒரு 1 கூட்டுறாங்க. சரிங்களா? அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறாங்க? ஃபோன்.
நல்லா பாருங்களேன், ஓருக்கு இடத்துல என்ன இருக்கு 17. அப்ப இங்கேயும் என்ன வரும்னா 17. மிடில்ல 17 இருக்கிற மாதிரி பாருங்க. ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப ஆன்சரு சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டா வரும். சரிங்களா? அடுத்து 24வது கொஸ்டின். இதே மாடல்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? என்ன பண்ணுவோம்? கலப்பு பின்னத்தை பின்னமா மாத்துங்க. பின்னமா மாத்தணும்னா இதை ரெண்டையும் பெருக்கணும். சரிங்களா? 5 × 3 மேல உள்ளதை அப்படியே கூட்டணும் பை 3. அப்ப என்ன வரும்? 15. 15 + 1னா 16/3. அதே மாதிரி இதுக்கு என்ன வருதுன்னு பாருங்களேன். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். இங்க எதுவுமே இல்லை, இங்க பிளஸ் போட்டிருக்கோம். அப்ப என்ன வரும்? I 3 15. 15 + 1னா 16/3. ரெண்டுக்குமே சேம் ஆன்சர் தான் வருது. அப்போ இந்த சம்மை நான் எப்படி ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம்னா 5 + 1/3 எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ சம்முக்கு வாங்களேன். சம் என்ன இருக்கு? 9. இதுக்கு பதிலாக நான் என்ன போட்டலாம்? ப்ளஸ் 2/17. அதே மாதிரி ப்ளஸ் 3/17 தனித்தனியாக பிரித்து எழுதுங்க. 5/17 ப்ளஸ் 998 ப்ளஸ் 8/17 ப்ளஸ் 998 ப்ளஸ் 16/17. மொத்தமாக எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 இருக்கு. சரிங்களா? இதை எல்லாத்தையுமே ரவுண்டா 1000ன்னு வச்சுக்கிடுவோம். சரிங்களா? அப்ப எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? மொத்தம் 5. 5 × 1000 என்ன வரும்னா 5000. எல்லாத்தோடையும் என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு 2 கூட்டியிருக்கோம் எக்ஸ்ட்ரா. அப்ப 2 கடைசியா மைனஸ் பண்ணிருக்கேன். -10 பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 4990 வரும். அதுக்கப்புறம் இதை பாருங்களேன். இது எல்லாத்துலேயும் எது காமனா இருக்குன்னா பேஸ் வந்து எனக்கு காமனா இருக்கு. சரிங்களா? அப்போ நான் எல்சிஎம் எடுக்க தேவையில்லை. 17 போட்டு அப்படியே எழுதிருங்க. 2 + 3 + 5 + 8 + 16. அப்போ 4990 ப்ளஸ் இதை கூட்டினீங்கன்னா எவ்வளோ வரும்னா 34/17. அப்போ 4990 ப்ளஸ் 2 ஆன்சரு 4992. சரிங்களா? எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்னா பி ஆப்ஷன். என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த லாஜிக் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இப்படி பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் வருது, நடுவில் ப்ளஸ் போட்டாலும் ஒரே ஆன்சர் தான் வருது. சரிங்களா? அதனால நான் எல்லாத்தையுமே ப்ளஸ் போட்டு எழுதிக்கிறேன். இந்த 998 ரவுண்ட் ஆஃப் பண்ணி நான் 1000ன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா? என்ன பண்ணுறேன்னா ஒரு 2 கூட்டிக்கிறேன். அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா எனக்கு என்ன வரும்னா 5000ன்னு வரும். ஒரு 2 கூட்டியிருக்கோம். அப்போ மொத்தமாக 5 2 கூட்டியிருக்கோம். 5 2 10. அப்போ ஒரு 10 மைனஸ் பண்ணிக்கலாம். அப்போ 4990 வரும். சரிங்களா? ஸோ ஷார்ட்டாக பண்ணியிருக்கோம். இதுவும் ப்ரீவியஸ் இயர்ல கொஞ்சம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ப்ரீவியஸ் இயர்ல. அடுத்து 25 கொஞ்சம் சிம்பிளான கொஸ்டின் தான். சரிங்களா? இதை ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எல்லாமே பிளஸ் பிளஸ் பிளஸ்ன்னு தான் இருக்கு. அப்போ 10க்கு அப்புறம் ஸ்கொயர் நம்பர் என்ன வரும்னு பாருங்க. 10க்கு அப்புறம் என்ன வரும்? 11 12 13 14 15 16. அப்போ ஸ்கொயர் நம்பர் என்ன? 16ன்னு வரும். 16க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா ஆன்சரு 4ன்னு வரும். அப்போ ஆப்ஷன் வந்து ஏ ஆப்ஷன் கரெக்டாக வரும். என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே என்ன நம்பர் இருக்குன்னு பாருங்க. முன்னாடி ப்ளஸ் இருக்கு. அப்போ 10க்கு அப்புறம் எது ஸ்கொயர் நம்பர்னு பாருங்க. அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துங்க. ஆன்சர் 4. வேற எப்படி பண்ணலாம் அப்படின்னா 225 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்தா என்ன வரும்? 15ன்னு வரும். சரிங்களா? 154யும் 15யும் கூட்டினா என்ன வரும்? 169. அதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்? 13. அப்போ 108யும் 13யும் கூட்டினா என்ன வரும்னா 111ன்னு வரும். 111க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்? சரி 121ன்னு வரும். 121க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும்? 11ன்னு வரும். அப்போ இதையும் கூட்டினா என்ன வரும்? 36ன்னு வரும். 36க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 6ன்னு வரும். சரிங்களா? அடுத்து இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 16ன்னு வரும். ஆன்சரு 4ன்னு வரும். சரிங்களா? ஸோ அப்போ 25வது கொஸ்டினுக்கு ஆன்சரு ஏ ஆப்ஷன். அடுத்து வந்து 26வது கொஸ்டின். 5 x + 3 இருக்கும். 25 பவர்ல 3x - 4. சரிங்களா? இப்போ
இங்கே 5 சம்திங் இருக்கா. அப்போ இதையும் நான் என்ன பண்ணணும்னா 5 சம்திங்னு மாற்றணும். அது எப்படி மாற்றலாம்னா 5 எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 5 பவரில் 3x மைனஸ் 4. சரிங்களா, ஆல்ரெடி பார்த்தோம் ஏ பவர் எம், அதுக்கு பவரில் என்ன இருந்துச்சுன்னா இது நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஏ பவர் எம் இன்ட்டு என். அப்போ இந்த 2 வச்சு உள்ள அப்படியே பெருக்குங்க. பெருக்குனா என்ன வரும், 5 எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 5 உள்ள பெருக்குனா என்ன வரும், ஈர் 3 6x மைனஸ் ஈர் 4 8ன்னு வரும். பேஸ் 1 போல இருந்துச்சுன்னா பவர் 2 நமக்கு எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 6x மைனஸ் 8. சரிங்களா, மைனஸ் 8 அந்த பக்கம் கொண்டு வாங்க, எக்ஸ் அந்த பக்கம் கொண்டு வாங்க. அப்போ என்ன வரும்னா மைனஸ் 8 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் 8 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 6x மைனஸ் எக்ஸ். சரிங்களா, அப்போ 6xல எக்ஸ் பேசினா என்ன வரும், 5x ஈக்குவல் டு 11. எக்ஸ் வந்து என்ன வரும்னா 11/5ன்னு வரும். சரிங்களா, ரொம்ப சிம்பிளான சம்மு. ஆன்சரு பி ஆப்ஷன். அடுத்து 27. சரிங்களா, 27 வந்து கோடிங் டீகோடிங்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 13 at 62 ஈக்குவல் டு 225. அதே மாதிரி 4 at 38 ஈக்குவல் டு 126. அப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னா 29 at 17 வந்து என்ன அப்படின்னு கேட்கலாம். இது கொஞ்சம் டைம் எடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 13. அட்டை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா ப்ளஸ்ன்னு யூஸ் பண்ணுறாங்க. 13 + 62 ஈக்குவல் டு 75ன்னு வரும். 75 ஒரு 3ஆல் பெருக்குறாங்க. பெருக்குனீங்கன்னா என்ன வரும்னா 225. அடுத்து இது ரெண்டையும் கூட்டுங்களேன். கூட்டினா என்ன வரும், 4 + 38. ஆன்சரு 42. 42 3ஆல் பெருக்குனா என்ன வரும், 126ன்னு வரும். சரிங்களா, அப்போ அங்கே என்ன வரும், 29 + 17ன்னு வரும், 46ன்னு வரும். 46 3ஆல் பெருக்குனா என்ன வரும், 3 18, மிச்சம் ஒரு 1, 3 12, 13 வரும். சரிங்களா, அப்போ ஆன்சரு 138. இந்த சம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம், ஏன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துக்கலாம். சரிங்களா, இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்டை என்னவா யூஸ் பண்ணுறாங்கன்னா ப்ளஸ்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, இதுக்கு முன்னாடி ஒரு சம் பார்த்துருப்போம், அங்கே அட்டை வந்து டிவிஷனாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அடுத்த சம் இது வந்து எந்த டாபிக்ல வரும்னா இயற்கணித முற்றொருமைகள், அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல வரும். சரிங்களா, எங்க இருக்கும்னா 9th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கும். இந்த மாடல்ல ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ இந்த சம்மை பாருங்களேன். கண்ணுக்கு எத்தனை நம்பர் வித்தியாசமா தெரியுதுன்னு பாருங்க. 2 நம்பர் தெரியும். என்னென்ன நம்பரு, 5.71. அதை வந்து ஏன்னு எடுத்துக்கோங்க. இன்னொரு நம்பர் வந்து பின்னு எடுத்துக்கோங்க. என்ன வரும்னா 2.79. இதை அப்படியே இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். அப்போ எத்தனை இருக்கு, 1 2 3. அப்போ என்ன வரும்னா a இன்ட்டு a மைனஸ் b இன்ட்டு b பை கீழே என்ன இருக்கு, a இன்ட்டு a இங்கே ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ் a இன்ட்டு b ப்ளஸ் b இன்ட்டு b. சரிங்களா, அப்போ மேலே என்ன வரும், a இன்ட்டு a என்ன வரும்னா a கியூப் மைனஸ் b கியூப் பை கீழே வந்து என்ன வரும், a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். சரிங்களா, மேலே உள்ளதுக்கு ஃபார்முலா என்ன வரும் அப்படின்னா a கியூப் மைனஸ் b கியூப் ஃபார்முலா என்ன வரும்னா a மைனஸ் b இன்ட்டு a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் பை கீழே வந்து அது அப்படியே வரும் a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ என்ன ஆகும்னா இதுவும் நம்ம கேன்சல் ஆயிரும். ஃபைனலாக என்ன ஆன்சர் வந்திருக்கும்னா a மைனஸ் b. சரிங்களா, ஏவை என்னவா எடுத்திருக்கோம், 5.71. அடுத்து மைனஸ் b வந்து என்னவா எடுத்திருக்கோம், 2.79. ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 5.71 2.79. சரிங்களா, அப்போ இங்கே பாரோ பண்ணுவோம் 11, இங்கே 6 மாறும், இங்கே 4 மாறி
இங்கே 16ன்னு வரும். 11ல் 9 போயிடுச்சுன்னா 2, 16ல் 7 போயிடுச்சுன்னா 9, 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. அப்போ ஆன்சரு 2.92. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? அடுத்த சம், ஒரு குறிப்பிட்ட மொழியில் கோல் வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா 3, 6, 7, 1. அதே மாதிரி ஹண்ட் அப்படிங்கிறத எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா 4, 9, 8, 5. அப்படின்னா என்ன கேட்குறாங்க, ஹேங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இது வந்து பாருங்களேன், ஜியோட பொசிஷன் ஏயோட பொசிஷன் என்ன வரும் 1, ஆனால் இங்கே ஏல கொடுத்துருக்காங்க. எல்லோட பொசிஷன் வேற, ஆனால் 1ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் எந்த இதுவுமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 2 இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணி நம்ம கேட்டுக்கிற சம்முக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். சரிங்களா? அப்போ என்ன வரும், ஹச் வந்து 4, ஏ வந்து 7, என் வந்து 8, ஜி வந்து 3. அப்போ 47, 83. ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்லேருந்து ஆன்சரை நம்ம பார்க்குறோம். நம்மளால இதுலேருந்து ஒன்றும் பண்ண முடியல. அப்போ கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்லேருந்து ஆன்சர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்து 30வது கொஸ்டின். ஸோ இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு என்ன பண்ணலான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும், 144 + 25/144 ஈக்குவல் டு, இங்கே எல்சிஎம் எடுத்தால் 12 + x/12ன்னு வரும். சரிங்களா? இதை கூட்டிங்கன்னா என்ன வரும், √169/144ன்னு வரும். சரிங்களா? 169 வெளியில் எடுத்தால் என்ன வரும், 13. அதே மாதிரி 144 வெளியில் எடுத்தால் 12ன்னு வரும். சரிங்களா? அப்போ 12 + x/12ன்னு வரும். இதுவும் கேன்சல் ஆயிரும். +12 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -12 வரும். 13 - 12 = x. அப்போ எக்ஸோட ஆன்சரு 1ன்னு வரும். சரிங்களா? ஏ ஆப்ஷனு இந்த மாடல் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. அடுத்து 31. போன குரூப் 4 இந்த மாடல் கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இறங்கு வரிசையில் எழுதுக. இப்போ இந்த மாதிரி நம்ம கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. இதெல்லாம் நம்ம ஸ்கூல்லேருந்து நம்ம படிச்சுட்டு வந்திருக்கோம். என்ன கேட்குறாங்க, இறங்கு வரிசை. அப்போ பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு இறங்கிட்டே வரணும். சரிங்களா? அப்போ என்ன வரும், 9, 7, 5, 3. இது நம்ம ஈஸியாக எழுதிடலாம். சரிங்களா? ஏறு வரிசைனா சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பருக்கு வரும். இங்கே என்ன பாருங்களேன், இந்த மாதிரி கொடுத்துட்டு இறங்கு வரிசையில் எழுதுகன்னு கேட்பாங்க, அல்லது ஏறு வரிசையில் எழுதுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அல்லது இவற்றுள் பெரியது எது. இந்த மாதிரி 3 விதமா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா? 3க்குமே ஒரே மாடல்ல தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். என்ன அப்படின்னா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, ³ √2, அடுத்தது 9th √4, அடுத்தது 6th √3. சரிங்களா? இப்போ இந்த கப்புக்குள்ள இருக்கிறத பாருங்க, என்னென்ன இருக்கு, 3, 9, 6. இதுக்கு எல்சிஎம் பாருங்களேன். எல்சிஎம் பார்த்தா என்ன வரும், 18ன்னு வரும். அப்போ நம்மளோட வேலை வந்து என்னன்னா, இங்க இருக்கிற எல்லா இடத்துலையும் என்ன கொண்டு வரணும்னா 18 கொண்டு வரணும். இங்க 18 வரணும்னா எதால பெருக்கணும், 6ஆல பெருக்கணும். எந்த நம்பரால பெருக்கிறோமோ அதை இங்க பவர்ல போட்டுருங்க. சரிங்களா? அடுத்து 9, இங்க எதால பெருக்கணும், 2ஆல பெருக்கணும். அப்ப இங்க பவர்ல 2. அடுத்து இங்க 6 × எதால பெருக்கணும்னா 3ஆல பெருக்கணும். அப்ப இங்கேயும் 3. அப்ப எல்லாமே ஒரே மாதிரி வந்துருக்கும். இங்க 18 2⁶ என்ன வரும், 64ன்னு வரும். சரிங்களா? அதே மாதிரி இங்க 18, 16, 3 18, 27ன்னு வரும். சரிங்களா? அப்ப எல்லாமே ஒரே நம்பர் வந்துச்சா. அப்போ உள்ள பாருங்க, நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இறங்கு வரிசை. இறங்கு வரிசைனா இறங்கிட்டே வரணும். சரிங்களா? அப்போ 16, அடுத்து ஃபர்ஸ்ட் வந்து பெரிய நம்பர்ல இருந்து. சரிங்களா? அப்ப என்ன வரும்னா 64, அடுத்து பெரிய நம்பர் வந்து 27, அடுத்து வந்து 16ன்னு வரும். சரிங்களா? இதான் நமக்கான இறங்கு வரிசை. √64 அப்படிங்கிறது எதுக்குரியதுன்னா 2க்குரியது. 27 வந்து எதுக்குரியதுன்னா 3க்குரியது.
16 வந்து எது குறியுதுன்னா 4 குறியுது. இங்கே 3, இங்கே 9, சாரி இங்கே 6, இங்கே வந்து 9. சரிங்களா? அப்போ 2, 3, 4 2, 3, 4 எங்கே இருக்குன்னு பாருங்க. சி ஆப்ஷனில் கரெக்டாக இருக்குது. சரிங்களா? என்ன பண்ணுறோம் அப்படின்னா கப்புக்குள்ளே இருக்கிற நம்பரை ஒரே மாதிரி கொண்டு வரும். அப்போ அதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 18ன்னு வரும். இங்கே 3 இருக்கு. 18 வரணும்னா எதால பெருக்கணும்னா 6ஆல. என்ன நம்பரால பெருக்கணுமோ அதை அப்படியே இங்கே பவருக்கு போட்டுருங்க. சரிங்களா? இங்கே 9 இருக்கு. 2ஆல பெருக்கணும். அப்போ மேலேயே 2 போட்டுறேன். இங்கே 3 இருக்கு. இங்கே 3ஆல பெருக்கணும். சரிங்களா? அப்போ 18, 64, 18, 66 எல்லாமே நமக்கு சேம் நம்பராக வந்துருச்சு. இதுக்கப்புறம் இறங்கு வரிசை. இறங்கு வரிசைனா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பருக்கு போகும். அப்போ 64, 27, 16. 64 எதுக்குரியதுன்னா 2^3 cube root of 2. 16 எதுக்குரியதுன்னா 9th root of 4. அதே மாதிரி 27 எதுக்குரியதுன்னா 6th root of 3. சரிங்களா? இது போட்டிருக்கோம். ஆன்சர் வந்து சி ஆப்ஷன் வரும். சரிங்களா? அடுத்து 32 POUR. இதை எப்படி எழுதிக்காங்கன்னா KLFI. அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பி வந்து காமனாக இருக்கு, போட்டுடலாம். அதுக்கப்புறம் ஆர் வந்து காமனாக இருக்கு, அது போட்டுக்கலாம். அடுத்து கேஐஎல் இருக்கிற மாதிரி பார்த்தா எல்லாமே இருக்கு, இது மட்டும்தான் வராது. சரிங்களா? இங்க என்ன லாஜிக் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம ஏபிசிடி எழுதி வச்சிருப்பீங்க. டெஸ்ட் எழுதும் போது ஏபிசிடி எழுதி வச்சிருப்பீங்க. நம்பர் என்ன பண்ணியிருப்போம் 1 2 3 4 5 இந்த மாதிரி எழுதிட்டே வந்திருப்போம். கடைசியா இசட் வந்து 26ன்னு எழுதியிருப்போம். கரெக்டா? இந்த மாதிரி தான் நம்ம எழுதி வச்சிருப்போம். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிவர்ஸ்ல இருந்தும் பேர் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 அப்படி இந்த மாதிரி போய்கிட்டே வரும். ஏ இருக்க இடத்துல என்ன போடுவாங்கன்னா 26. ஃப்ரண்ட்ல இருந்து நம்பர் கொடுத்தா இசட் வந்து 26, பேக்ல இருந்து நம்பர் கொடுத்தா இசட் வந்து 1, ஏ வந்து 26ன்னு வரும். சரிங்களா? இப்போ பியோட பொசிஷன் என்னன்னு பாருங்க. ஃப்ரண்ட்ல இருந்து பியோட பொசிஷன் என்னன்னு பாருங்க. என்ன நம்பர் வருதோ அதே நம்பருக்கு பேக்ல இருந்து என்ன வருதுன்னு பாருங்க. பியோட பொசிஷன் வந்து 13 வரும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி பேக்ல இருந்து வந்தீங்கன்னா கேயோட பொசிஷன் வந்து 13ன்னு வரும். சரிங்களா? இந்த லாஜிக்ல யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுல யூஸ் பண்ண ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பியோட பொசிஷன் வந்து ஃப்ரண்ட்ல இருந்து 16, ஓவோட பொசிஷன் வந்து 15, 21, 18ன்னு வரும். சரிங்களா? இப்போ ரிவர்ஸ்ல இருந்து பேர் கொடுத்தீங்கன்னா 16வது பொசிஷன்ல என்ன இருக்கும்னா கே இருக்கும். 15வது பொசிஷன்ல என்ன இருக்கும்னா எல் இருக்கும். 21வது பொசிஷன்ல என்ன இருக்கும்னா எஃப் இருக்கும். 18வது பொசிஷன்ல என்ன இருக்கும்னா ஐன்னு இருக்கும். அதே மாதிரி ப்ராஜெக்ட் பாருங்க. ப்ராஜெக்ட் பார்த்தா என்ன வரும்னா KIL QVXG இது வரும். சரிங்களா? செக் பண்ணி பாருங்க, ஆன்சர் கரெக்டா வரும். சரிங்களா? சியோட பொசிஷன் ஃப்ரண்ட்ல இருந்து 3, அப்போ இங்கிட்ட இருந்து வந்தா என்ன வரும் ZYX. அப்போ 3 இருக்க இடத்துல X வரும். சரிங்களா? அப்போ இங்குள்ள X வரும். ஸோ அப்படி பார்த்தா டி ஆப்ஷன் கரெக்டாக வரும். சரிங்களா? அடுத்து 33. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 7 - 4√3. என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 1/x என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது ரொம்ப சிம்பிளு. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா 1/x கண்டுபிடிங்க. 1/x என்ன 1/7 - 4√3. சரிங்களா? இதை 2 விதமாக பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரிஜினல் வந்து எப்படி பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம். இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டால மேலே இங்கேயே பெருக்கணும். அப்போ 7 + 4√3/7 + 4√3. அப்போ இதையும் பெருக்கினா என்ன வரும் 7 + 4√3 இங்கே என்ன வரும் 7 - 4√3 × 7 + 4√3. சரிங்களா? அப்போ 7 + 4√3 இங்கே என்ன பண்ணிடலாம், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம் a - b × a + b. அப்போ a² - 4√3
ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வரும்னா 7 + 4√3/49 மைனஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 16ன்னு வரும். √3 ஸ்கொயர் பண்ணால் 3ன்னு வரும். அப்போ இது ரெண்டையும் பெருக்கிங்கன்னா என்ன வரும்னா 48. அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்னா 7 + 4√3. அப்போ 1/xக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா 7 + 4√3. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க x + 1/x. எக்ஸ் ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7 - 4√3 + 1/x என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா 7 + 4√3. அப்போ இந்த +4 -4 கேன்சல் ஆயிரும். ஆன்சரு 14ன்னு வரும். சரிங்களா? ஸோ ஆன்சரு சி ஆப்ஷன். இதை இவ்வளோ பெருசாக தான் செய்யணுமா அப்படின்னா ஷார்ட்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா 1/x 1/7 - 4√3. இப்போ இதை தனியாக ஸ்கொயர் பண்ணுங்களேன். ஸ்கொயர் பண்ண என்ன வரும் 49 மைனஸ் இங்கே என்ன இருக்கு 48ன்னு வரும். அப்போ ஆன்சர் வந்து எனக்கு என்ன வருது பாசிட்டிவாக வருது. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணிடலாம்னா இதுக்கு எனக்கு ஆன்சர் என்ன வரும்னா 7 + 4√3 வந்துடும். சரிங்களா? ஆன்சர் பாசிட்டிவாக வருது. அப்போ இங்கே மைனஸ் எடுத்து என்ன பண்ணிடலாம்னா ப்ளஸ் போட்டலாம். சப்போஸ் எனக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா ஒரு மைனஸால உள்ள பெருக்கணும். சரிங்களா? அப்படி பெருக்கினா போதும் ஆன்சர் வந்து எனக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா 14ன்னு வரும். அடுத்து 34வது கொஸ்டின். கனமூலம் ஒன்று பார்த்தோம். இங்கே வந்து வர்க்க மூலம் 5808 உடன் எந்த மிக சிறிய எண்ணால் பெருக்க அது முழு வர்க்க எண்ணாக மாறும். வர்க்க எண்ணா என்ன பண்ணுவோம் ரூட்டுக்குள்ள 2 நம்பர் ஒரே மாதிரி இருக்கும். அதுல இருந்து 1 எடுத்து நம்ம வெளியில எழுதுவோம். சரிங்களா? அப்போ இங்க பாருங்களேன். ஃபர்ஸ்ட் இந்த டானா வகுத்தல் போடுங்க. கடைசி 2 டிஜிட் பாருங்க 4ஆம் வாய்ப்பாடு போகும். அப்போ 4ஆல டிவைட் பண்ணுங்க. ஒரு நாள் 4 மிச்சம் ஒரு 1. 18னா 4 16 மிச்சம் ஒரு 2. 20னா 5 20 ஈர்னாங்க 8. திருப்பி கடைசி 2 டிஜிட்டா பாருங்க 4ஆம் வாய்ப்பாடு போகும். அப்போ 3 12 மிச்சம் 2 25னா 6 24 மிச்சம் ஒரு 1னா 3 12. அடுத்து 3ஆம் வாய்ப்பாடு போடுங்க. 3ஆம் வாய்ப்பாடு போட்டா 1 2 1. அடுத்து 11ஆம் வாய்ப்பாடு. அப்போ 5808 நம்ம எப்படி பிரிச்சு எழுதியிருக்கோம் 4 × 4 × 3 × 11 × 11. வர்க்க மூலம்னா என்ன சொல்லியிருக்கோம் 2 நம்பர் ஒரே மாதிரி இருக்கும். அதுல இருந்து 1 எடுத்து எழுதணும். அப்போ எது ஜோடியா இருக்குன்னு பார்த்தா இது ஒரு ஜோடியா இருக்கு, இது ஒரு ஜோடியா இருக்கு. இது மட்டும்தான் ஜோடி இல்லாம தனியா இருக்கு. சரிங்களா? இப்போ நமக்கு பெருக்க அப்படின்னு கேட்கிறாங்க. இப்போ இதோட எந்த நம்பரை சேர்த்து விட்டா இதுவும் ஜோடியா மாறும்னா ஒரு 3 சேர்த்து விட்டா போதும். அப்போ 3 × 3 இதுவும் எனக்கு 2 நம்பரா மாறிடும். அப்போ நமக்கு பெருக்க வேண்டிய எண் வந்து என்ன அப்படின்னா 3ன்னு வரும். இதுவும் நமக்கு ஸ்கூல் புக்ல உள்ள சம்மு தான். சரிங்களா? 8th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கும். பெருக்க அப்படின்னா எதுக்கு ஜோடியிலையோ அதுக்கு ஜோடி சேர்த்து விடணும். இதே இது வகுக்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா எதுக்கு ஜோடி இல்லையோ அதை எடுத்து விட்டுறணும். சரிங்களா? அப்போ வகுக்கன்னு கேட்டா 3 எடுத்து விட்டா போதும், எனக்கு எல்லாமே ஜோடியா இருக்கும். ஓகேவா? அப்ப ஆன்சரு ஏ ஆப்ஷன். அடுத்து 35. 35 என்ன கொடுத்துருக்காங்க பி ஹோல்டு. இதை எப்படி எழுதிக்கிட்டாங்க அப்படின்னா பி டி இ ஹச் எல் ஓ அப்படின்னா அதே மாதிரி இன்டீடு. இன்டீட எப்படி எழுதிருக்காங்கன்னா INDEED அப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னா கோர்ஸ் அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுவும் லைட்டாக யோசிக்கிற மாதிரி இருக்கும். இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்களோ அதை ஆல்பபெட் ஆர்டரில் எழுதியிருக்காங்க. ஆல்பபெட் ஆர்டர். ஆல்பபெட் ஆர்டர்னா என்ன ABCDEF இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் பி வரும், பிக்கு அப்புறம் என்ன வரும் டி வரும், அடுத்து இ வரும், அடுத்து HLO. அதே மாதிரி தான் இண்டீட். ஃபர்ஸ்ட் என்ன வரும்னா சரி இண்டீட் வந்து எப்படி இருக்காங்கன்னா DDED
டி இ இ ஐ என். ஃபர்ஸ்ட் டி வரும், அடுத்து இ வரும், அடுத்து ஐ வரும், என் வரும். அதே மாதிரி இதை பிரிங்களேன். இதை பிரிச்சா என்ன வரும்? ஃபர்ஸ்ட் சி வரும், அடுத்து இ வரும், அடுத்து ஓ வரும், அடுத்து ஆர் வரும், அடுத்து எஸ் வரும், அடுத்து யூ வரும். சிஇஓ ஆர்எஸ்யூ, சிஇஓ ஆர்எஸ்யூ. அப்போ என்ன வரும்னா டி ஆப்ஷன் வந்து இதுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா? அடுத்து 36வது கொஸ்டின், சுருக்குக. சரிங்களா? இதுவும் நம்ம அப்போ ஃபர்ஸ்ட் படித்த ஃபார்முலா படி ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ப்ளஸ் சி கியூப். இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும்னா 3 டைம்ஸ் ஏபிசி. எப்போ அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி வந்து ஆன்சரு 0ன்னு வரணும். அப்படி வந்துச்சுன்னா நான் இப்படி எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ இங்கே எனக்கு ஏ இருக்கிறதுல என்ன இருக்கு? அங்கே நம்பர் இருந்துச்சு, இங்கே ஆல்ஃபபெட் இருக்கு. ஏ இருக்கிறதுல என்ன இருக்குன்னா இங்கே கியூபை மறைச்சிருங்க, இங்கே கியூபை மறைச்சிருங்க. அப்போ ஏ இருக்கிறதுல என்ன இருக்குன்னா ஆர் மைனஸ் எஸ். அதே மாதிரி பி இருக்கிறதுல என்ன இருக்கு? இங்கே கியூபை மறைச்சிருங்க, இங்கேயும் கியூபை மறைச்சிருங்க. அப்போ எஸ் மைனஸ் டி. அதே மாதிரி சி இருக்கிறதுல டி மைனஸ் ஆர். இப்போ எல்லாத்தையும் கூட்டுங்களேன். ஏ பிளஸ் பி பிளஸ் சி என்ன வரும் அப்படின்னா ஆர் மைனஸ் எஸ் பிளஸ் எஸ் மைனஸ் டி பிளஸ் டி மைனஸ் ஆர். அப்போ மைனஸ் எஸ் பிளஸ் எஸ் கேன்சல் ஆயிரும், மைனஸ் டி பிளஸ் டி கேன்சல் ஆயிரும், பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சரு 0. அப்போ மேலே உள்ளதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 3 டைம்ஸ் ஏபிசி. ஏ வந்து என்னவா எடுத்திருக்கோம்? ஆர் மைனஸ் எஸ், எஸ் மைனஸ் டி, டி மைனஸ் ஆர். சரிங்களா? அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்களேன். சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும்? மேலே உள்ளதுக்கு பதிலாக 3 இன்ட்டு ஆர் மைனஸ் எஸ், எஸ் மைனஸ் டி, டி மைனஸ் ஆர் பை கீழே வந்து என்ன இருக்கு நமக்கு 6 இன்ட்டு ஆர் மைனஸ் எஸ், எஸ் மைனஸ் டி, டி மைனஸ் ஆர். சரிங்களா? இதுவும் கேன்சல் ஆயிரும். ஓர் 3 3, ஈர் 3 6, ஆன்சரு 1/2. இதே மாடலில் நமக்கு ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இங்கே வந்து நம்ம 6 எஸ்டின்னு கொடுத்துருந்தோமா, அவங்க என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஏ மைனஸ் பி, பி மைனஸ் சி, சி மைனஸ் ஏன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து என்ன வரும்னா 1/2. இங்கே 6க்கு பதிலாக என்ன கொடுத்துருந்தாங்கன்னா 9ன்னு கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? இந்த சம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து 37 பாருங்களேன். இதுவும் அதே மாதிரி தான். நம்ம கண்ணுக்கு எத்தனை நம்பர் வித்தியாசமா தெரியுது? 2 நம்பர். 561, பி வந்து 31. அப்போ மேலே என்ன வரும்? ஏ இன்ட்டு ஏ மைனஸ் பி இன்ட்டு பி. சரிங்களா? பை கீழே வந்து இப்போ கீழே இருக்கிற நம்பரை பாருங்களேன். பெரிய நம்பரோட பெருசா இருக்கா சின்னதா இருக்கான்னு பாருங்க. கீழே இருக்கிற நம்பர் எப்படி இருக்கு? பெரிய நம்பரோட சின்ன நம்பரா இருக்கு. அப்போ கீழே எப்படி வரும்னா ஏ மைனஸ் பின்னு வரும். சரிங்களா? இதை ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்களேன். பண்ண என்ன வரும்? 530 வந்துடும். இப்போ அதே இது பெரிய நம்பரோட பெருசா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா பிளஸ்ன்னு போட்டணும். சரிங்களா? ஆனால் நமக்கு இங்கே ஏ மைனஸ் பின்னு வரும். மேலே உள்ளது ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பை ஏ மைனஸ் பி. இப்போ மேலே ஃபார்முலா அப்ளை பண்ணால் ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி பை ஏ மைனஸ் பி. அப்போ இதுவும் எனக்கு கேன்சல் ஆயிரும். ஏவை வந்து என்னென்னு எடுத்துருக்கோம்னா 561 ப்ளஸ் 31. அப்போ ஆன்சரு 592ன்னு வரும். அப்போ ஏ ஆப்ஷன் கரெக்டு. சரிங்களா? அடுத்து 38. சரிங்களா? 38 வந்து புக்கில் உள்ள சம்மு, 9th புக்கில் உள்ள சம். இதுக்கு என்ன பண்ணணும்னா கியூப் ரூட் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு நம்பரு கியூப் நம்பராக எழுதணும், இன்னொரு நம்பர் வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் சம்திங்னு எழுதணும். சரிங்களா? 2 நம்பரை நான் பிரித்து எழுத போகிறேன். பிரித்து எழுதுகிற 2 நம்பரில் ஒரு நம்பர் கியூப் நம்பராக இருக்கணும், இன்னொரு நம்பர் என்னன்னாலும் இருக்கலாம். சரிங்களா? இது நம்ம இருக்கிறதே சின்ன நம்பர் எடுக்கிறேன். என்ன இருக்கு? கியூப் ரூட் ஆஃப் 40ன்னு இருக்கா? இதை நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா 8 இன்ட்டு 5. இதில் 8 அப்படிங்கிறது கியூப் நம்பரு, 5 அப்படிங்கிறது சம்திங். அது நான் எப்படி பிரித்தேன் அப்படின்னா இந்த மாதிரி போட்டு பாருங்கள். 40 2ஆல் வகுத்தா என்ன வரும்? 20. அடுத்து 2ஆல் வகுத்தா 10. அடுத்து 2ஆல் வகுத்தா 5. அப்போ 2 4, 4 2 8, 8 இன்ட்டு 5. அப்போ 8 வெளியில் எடுத்தால் என்ன வந்துடும்? 2ன்னு வந்துடும். உள்ள கியூப் ரூட் ஆஃப் 5. அடுத்தது எடுப்போம். 625 கியூப் ரூட் ஆஃப்
ஒரு இதை கண்டுபிடிச்சா போதும், எல்லா இதுலையும் எனக்கு 5 வரும். சரிங்களா? இதை 5ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்னா 125. இல்ல இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. 625 5ஆல போட்டா என்ன வரும்னா 4 5 5 மிச்சம் 1 2 10 5 5னா 25 5 5. சரிங்களா? அப்போ 125 வெளியில எடுத்தா என்ன வரும்னா 5ன்னு வரும். கியூப் ரூட் ஆஃப் 5. அடுத்து 320. இதுவும் எனக்கு எப்படி வரும்னா உள்ள ஒரு 5 ஒளிஞ்சிருக்கும். சரிங்களா? இது 5ஆல டிவைட் பண்ணுங்களேன். டிவைட் பண்ண என்ன வரும் 6 5 30 64. 64 வெளியே எடுத்தா என்ன வரும்னா 4ன்னு வரும். ஸோ இந்த நம்பரை இப்படி சின்ன சின்ன நம்பரா பிரிச்சு எழுதிட்டோம். சரிங்களா? இப்போ சம்முக்கு வாங்களேன். சம் என்ன கொடுத்துருக்காங்க 2 இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 40 ப்ளஸ் 3 இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 625 மைனஸ் 4 இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 320. அப்போ 2 இன்ட்டு இதுக்கு பதிலாக நம்ம என்ன போட்டுடலாம் அப்படின்னா எப்படி பிரிச்சிருக்கோம் 2 இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 5. அதே மாதிரி ப்ளஸ் 3 இன்ட்டு இந்த 625 எப்படி பிரிச்சிருக்கோம் 5 இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் மைனஸ் 4 இன்ட்டு இந்த 320 எப்படி பிரிச்சிருக்கோம் 4 இன்ட்டு கியூப் ரூட் ஆஃப் 5. சரிங்களா? அப்போ சால்வ் பண்ண என்ன வரும் 2 4 கியூப் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் 3 15 கியூப் ரூட் ஆஃப் 5 மைனஸ் 4 16 கியூப் ரூட் ஆஃப் 5. சரிங்களா? எல்லாத்துலேயும் கியூப் ரூட் காமனாக இருக்கு. கியூப் ரூட் ஆஃப் 5 காமனாக இருக்கு. அதை வெளியில் எடுத்துருவோம். இப்போ பக்கத்தில் இருக்கிற நம்பர் எழுதுங்க 4 ப்ளஸ் 15 மைனஸ் 16 கழிச்சிங்கன்னா என்ன வரும் 19. 19ல் 16 போயிடுச்சுன்னா 3 கியூப் ரூட் ஆஃப் 5. சரிங்களா? இப்போ ஆப்ஷனுக்கு வாங்களேன். ஆப்ஷன் எது கரெக்டாக இருக்குன்னா சி ஆப்ஷன் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கு 3 கியூப் ரூட் ஆஃப் 5. சரிங்களா? நம்பர் நம்ம கொடுத்துருப்பாங்க. உள்ள இருக்கிற நம்பரை எப்படி எழுதணும்னா கியூப் இன்ட்டு சம்திங்னு எழுதணும். சரிங்களா? அப்போ இங்கே நம்ம 8 இன்ட்டு 5ன்னு பிரிச்சிட்டோம். இது கண்டுபிடிச்சா போதும், எல்லாத்துக்கும் நமக்கு 5 வரும். சரிங்களா? இந்த மாடலையும் ப்ரீவியஸ் இயர்ல நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து ஹவுஸை வந்து எப்படி எழுதியிருக்காங்கன்னா 340. அதே மாதிரி ஃபோட்டஸ் அப்படிங்கிறது எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா 516. அப்படின்னா என்ன கேட்குறாங்கன்னா கன்சென்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதோட பொசிஷன் எழுதுங்க. ஹச்சோட பொசிஷன் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 8 ப்ளஸ் 15 ப்ளஸ் 21 ப்ளஸ் 19 ப்ளஸ் 5 எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும் 23 44 49 58 68. சரிங்களா? அதே மாதிரி இதுக்கு பொசிஷன் எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும் எஃப்க்கு வந்து 6 ப்ளஸ் 15 ப்ளஸ் 5 ப்ளஸ் டிக்கு வந்து 20 21 19. இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா என்ன வரும் 40 60 65 70 80 86ன்னு வரும். சரிங்களா? ஆனால் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். அங்கே 340 கொடுத்துருக்காங்க, இங்கே 516ன்னு கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட பொசிஷனை ஆட் பண்ணிட்டு எத்தனை ஆல்பபெட் இருக்கோ அதால பெருக்கி விடுறாங்க. சரிங்களா? பெருக்கினா என்ன வரும் 5 8 40 மிச்சம் 4 5 30 340. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதோட பொசிஷனை எழுதியிருக்கோம், எழுதி ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் எனக்கு என்ன வருதுன்னா 68ன்னு வருது. அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா எத்தனை ஆல்பபெட் இருக்குன்னு பாருங்க. அத்தனை ஆல்பபெட் அப்போ 5 இருக்கு. அப்போ 5ஆல பெருக்கணும். அங்கே என்ன இருக்கு 3 6 இருக்கு. அப்போ நான் 6ஆல பெருக்கணும். சரிங்களா? 6 36 மிச்சம் 3 6 8 48 516. இதே மாதிரி சிக்கு பார்த்தா என்ன வரும் 3 ப்ளஸ் ஓட பொசிஷன் 15 என்னோட பொசிஷன் 14. அடுத்து எஸ்ஸோட பொசிஷன் 19 ஈயோட பொசிஷன் 5 என்னோட பொசிஷன் திருப்பி 19 டியோட பொசிஷன் 20. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்களேன். ஆட் பண்ண என்ன வரும் 18
32 51 56 65 75 95ன்னு வரும் சரிங்களா. இன்ட்டு எத்தனை லெட்டர் இருக்கு 3 6 7 அப்போ 5 35 மிச்சம் 3 93 97 63 66 சரிங்களா. ஸோ தப்பா பண்ணிட்டோம். மூணு 15 14 19 5 இங்கே 14 சரிங்களா. என்னோட பொசிஷன் வந்து 14ன்னு வரும். அப்போ எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்னா 18 22 32 41 51 56 60 70 90ன்னு வரும். 90 × 7 என்ன வரும்னா 630. அப்போ என்ன ஆப்ஷன் வரும்னா ஏ ஆப்ஷன். என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதோட பொசிஷனை ஆட் பண்ணிட்டு எத்தனை ஆல்பபெட் இருக்கோ அதால பெருக்கி விடுறாங்க சரிங்களா. அப்போ ஆன்சர் வந்து 630. கடைசி கொஸ்டின் 3 நம்பரு ஸ்கொயர் இருக்கிற மாதிரி. அப்போ ஃபார்முலா எனக்கு என்ன வரும்னா x + y + z ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு x ஸ்கொயர் + y ஸ்கொயர் + z ஸ்கொயர் + 2 × xy + yz + zx. இதுதான் நமக்கு ஃபார்முலா. அந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும் 9 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இதான் நமக்கு கேட்குறாங்க. இது நமக்கு அப்படியே வரும் சரிங்களா. +2 × 26. 9 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 81. 2 பேருக்குன்னா 52 + 52 இந்த பக்கம் வந்துச்சுன்னா -52 ஈக்குவல் டு x ஸ்கொயர் + y ஸ்கொயர் + z ஸ்கொயர். இது ரெண்டையும் கழிச்சிங்கன்னா எவ்வளோ வரும்னா 29ன்னு வரும். அப்போ x ஸ்கொயர் + y ஸ்கொயர் + z ஸ்கொயர் ஆன்சர் என்ன வரும்னா 29ன்னு வரும் சரிங்களா. ஸோ 40 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஒரு 5-6 கொஸ்டின் வேணால் நம்ம கஷ்டமாக இருந்திருக்கும் சரிங்களா. டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச கொஸ்டினை தப்பு இல்லாமல் போகணும் சரிங்களா. அப்படி தப்பு இல்லாமல் போட்டாலே போதும், நமக்கு நிறையா கான்ஃபிடென்ட் கிடைக்கும் சரிங்களா. அதே மாதிரி ஒரு டெஸ்ட் முடிஞ்சோடனே டிஸ்கஷன் உடனே பார்த்து முடிச்சிருங்க சரிங்களா. அப்படின்னா தான் என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் இந்த தப்பு வராமல் பார்க்க முடியும் சரிங்களா. 40 கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஏதாச்சும் கொஸ்டின் வந்து எனக்கு புரியல, திருப்பி ஒரு தடவை சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த டெஸ்ட்டுக்குரிய டிஸ்கஷன் பார்க்கும்போது இதை ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிடலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்குரிய போர்ஷன் வந்து என்ன சொல்லியிருப்போம் LCM HCF சரிங்களா. LCM HCFங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் சரிங்களா. இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ சரிங்களா.